வா மச்சா ஃபேக்ட்ஸ் ஃபேமிலிக்கு மீண்டும் வருக. இது நம்ம மூல நம்ம அறிவு அத வளர்க்க இருக்கவே இருக்கு. PN Bros ஃபேக்ட்ஸ். இன்று இந்திய ரூபாய் நோட்டுகள் ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையிலான ரூபாய் நோட்டுகள் ஒவ்வொன்றையும் அச்சிடுவதற்கான செலவு பற்றிய பைசா கணக்கிலான தெளிவான விளக்கம் இங்கே குறிப்பிட்டுள்ளது. முன்பு குறிப்பிட்டது போல இந்த புள்ளிவிவரங்கள் சுமார் 2018 முதல் 2020 வரை காலகட்டத்தின் தகவல்களின் அடிப்படையில் அமைந்தவை. தற்போதைய செலவுகள் பணவீக்கம் மற்றும் பிற காரணங்களால் மாறுபடலாம் என்பதை நினைவில் கொள்ளவும். ரிசர்வ் வங்கி RBI இந்த துல்லியமான செலவு விவரங்களை எப்போதும் பொதுவில் வெளியிடுவது இல்லை. இந்திய ரூபாய் நோட்டுகளின் அச்சிடும் செலவு பைசா கணக்கிலான விளக்கம். இங்கு குறிப்பிடப்படும் செலவுகள் 1000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கான செலவு மற்றும் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு தனி நோட்டை அச்சிடுவதற்கான செலவு ஆகும். 1. ரூபாய் நோட்டு அச்சிடும் பொறுப்பு. இந்த நோட்டை இந்திய அரசு அச்சிடுகிறது, ரிசர்வ் வங்கி அல்ல. தற்போதைய நிலை ரூபாய் நோட்டுகளின் அச்சிடுதல் பெருமளவு நிறுத்தப்பட்டுவிட்டது, ஏனெனில் அவற்றின் ஆயுள் மிக குறைவு மற்றும் தயாரிப்பு செலவு அதிகமாகும். இப்போது ரூபாய் நாணயங்களே அதிகம் புழக்கத்தில் உள்ளன. செலவு ஒரு காலகட்டத்தில் ரூபாய் நோட்டை அச்சிட அதன் முக மதிப்பை விட அதிகமாக செலவானது என தகவல்கள் இருந்தன. சரியான புள்ளிவிவரம் பொதுவில் இல்லை, ஆனால் ரூபாய் நோட்டு தயாரிக்க ரூபாய் 11 பைசா முதல் ரூபாய் 45 பைசா வரை இருந்ததாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. உதாரணமாக 1000 ரூபாய் நோட்டுகளை அச்சிட சுமார் 1110 ரூபாய் முதல் 1450 ரூபாய் வரை செலவாகியிருக்கலாம். ரூபாய் நோட்டை அச்சிடும் செலவு குறைந்தபட்சம் ரூபாய் 11 பைசா, அதிகபட்சம் ரூபாய் 45 பைசா. 2. 10 ரூபாய் நோட்டு 1000 நோட்டுகளுக்கான செலவு தோராயமாக 950 ரூபாய் முதல் 1010 ரூபாய் வரை ஆகும். ஒரு தனி 10 ரூபாய் நோட்டை அச்சிடும் செலவு குறைந்தபட்சம் 95 பைசா, அதிகபட்சம் ரூபாய் 1 பைசா. அதாவது 10 ரூபாய் நோட்டை அச்சிட 95 பைசாவிலிருந்து ரூபாய் 1 பைசா வரை செலவாகிறது. 3. 20 ரூபாய் நோட்டு 1000 நோட்டுகளுக்கான செலவு தோராயமாக 950 ரூபாய் முதல் 1000 ரூபாய். ஒரு தனி 20 ரூபாய் நோட்டை அச்சிடும் செலவு குறைந்தபட்சம் 95 பைசா, அதிகபட்சம் ரூபாய். 20 ரூபாய் நோட்டை அச்சிட 95 பைசாவிலிருந்து ரூபாய் வரை செலவாகிறது. 4. 50 ரூபாய் நோட்டு 1000 நோட்டுகளுக்கான செலவு தோராயமாக 1010 ரூபாய் முதல் 1130 ரூபாய். ஒரு தனி 50 ரூபாய் நோட்டை அச்சிடும் செலவு குறைந்தபட்சம் ரூபாய் 1 பைசா, அதிகபட்சம் ரூபாய் 13 பைசா. ஒரு 50 ரூபாய் நோட்டை அச்சிட ரூபாய் 1 பைசாவில் இருந்து ரூபாய் 13 பைசா வரை செலவாகிறது. 5. 100 ரூபாய் நோட்டு 1000 நோட்டுகளுக்கான செலவு தோராயமாக 1510 ரூபாய் முதல் 1770 ரூபாய். ஒரு தனி 100 ரூபாய் நோட்டை அச்சிடும் செலவு குறைந்தபட்சம் ரூபாய் 51 பைசா, அதிகபட்சம் ரூபாய் 77 பைசா. ஒரு 100 ரூபாய் நோட்டை அச்சிட ரூபாய் 51 பைசாவில் இருந்து ரூபாய் 77 பைசா வரை செலவாகிறது. 6. 200 ரூபாய் நோட்டு 1000 நோட்டுகளுக்கான செலவு தோராயமாக 2370 ரூபாய் ஆகும். ஒரு தனி 200 ரூபாய் நோட்டை அச்சிடும் செலவு 2 ரூபாய் 37 பைசா. ஒரு 200 ரூபாய் நோட்டை அச்சிட சுமார் 2 ரூபாய் 37 பைசா செலவாகிறது. 7. 500 ரூபாய் நோட்டு 1000 நோட்டுகளுக்கான செலவு தோராயமாக 2290 ரூபாய் முதல் 2570 ரூபாய் வரை ஆகும். ஒரு தனி 500 ரூபாய் நோட்டை அச்சிடும் செலவு குறைந்தபட்சம் 2 ரூபாய் 29 பைசா, அதிகபட்சம் 2 ரூபாய் 57 பைசா. ஒரு 500 ரூபாய் நோட்டை அச்சிட 2 ரூபாய் 29 பைசாவில் இருந்து 2 ரூபாய் 57 பைசா வரை செலவாகிறது. 8. 2000 ரூபாய் நோட்டு 1000 நோட்டுகளுக்கான செலவு தோராயமாக 3540 ரூபாய் முதல் 4180 ரூபாய் வரை ஆகும். ஒரு தனி 2000 ரூபாய் நோட்டை அச்சிடும் செலவு குறைந்தபட்சம் 3 ரூபாய் 54 பைசா, அதிகபட்சம் 4 ரூபாய் 18 பைசா. ஒரு 2000 ரூபாய் நோட்டை அச்சிட 3 ரூபாய் 54 பைசாவிலிருந்து 4 ரூபாய் 18 பைசா வரை செலவாகிறது.
முக்கிய குறிப்புகள்: ரூபாய் மற்றும் ரூபாய் நோட்டுகள். இந்த குறைந்த மதிப்பு நோட்டுகள் அச்சிடப்படுவது கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டு, அவற்றின் ஆயுட்காலம் மற்றும் தயாரிப்பு செலவு காரணமாக நாணயங்கள் மூலம் மாற்றப்பட்டுள்ளன. 2000 ரூபாய் நோட்டு. இது ரிசர்வ் வங்கியால் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டு வருகிறது, மேலும் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவதில்லை. செலவு மாற்றங்கள்: காகிதத்தின் விலை, மை, பாதுகாப்பு அம்சங்களுக்கான பொருட்கள், தொழில்நுட்ப மேம்பாடுகள் மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றை பொறுத்து இந்த செலவுகள் காலப்போக்கில் மாறுபடும். இப்போது உங்களுக்கு தேவையான இந்திய ரூபாய்க்கு அச்சிடப்படும் செலவு மற்றும் பைசா கணக்கிலான தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். மறுபடியும் பார்க்கலாம் மச்சா. அடுத்த வீடியோல இந்திய ரூபாய் நோட்டுகளில் உள்ள சின்னங்கள், அவை எங்கு உள்ளன மற்றும் சின்னத்திற்கான அர்த்தங்கள், அதன் விளக்கம் இதை பற்றி பார்க்கலாம் மச்சி.